சார் அர்ஜுன் வந்துட்டோம் இல்லையா கூடுவா ஹலோ 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 சார் சார் ஆக்சுவலாக எம்டி மீட் பண்ணி பேசிட்டு தான் வந்தோம். அவர் இங்கே வராமல் தான் இருந்தார். அவர் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா வந்து சார் நான் ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன், செய்யாமல் வரது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஃபீல் பண்ணார். அதெல்லாம் சரி நாங்களே போய் மீட் பண்ணோம். ஏன்னா என்னன்னு தெரியாமல் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எல்லாம் லீடர்ஸ் கீழே நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கரெக்டான ரீசன் நம்ம சொல்லிட்டோன்னா பணம் வரல, அது ஒரு ரீசன். அது ஸ்ட்ராங்கான ரீசன் நமக்கு தெரியல இன்ன வரைக்கும். இன்னைக்கு நாளைக்கு 1 hour 2 hours போயிட்டே இருந்தது. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போனோம். சரி அவருக்கு வரனா இவ்வளோ பேர் இருக்காங்க, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், அதில் தான் போனோம். அவர் கிளாரிட்டி கொடுத்தாரு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். ஃபண்டு மூவ் பண்ணி வரதுல தான் ஒரு சின்ன டிலே, அது எனி டைம் வரலாம். இப்போ அதுதான் சொன்னார். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன புதன்கிழமைன்றது வந்து ஷோர் 100% சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வரும், நம்ம சேஃபாக செய்ய தான் இப்போ சொல்கிறோம். ஏன்னா என்ன சொல்லிட்டு 2 வாட்டி மணி தள்ளி போயிட்டே இருக்கு சரிங்களா. அது வரக்கூடாதுக்காக தான் பிஃபோராக தான் அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் எனி டைம் அவர் கைக்கு வரலாம் சரிங்களா. நம்ம சொல்கிறத வெனஸ்டேன்றது நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா. ஏன்னா நம்ம சேஃபர் சைடு அவரை பொறுத்த வரைக்கும் கிளியராக சொல்லிட்டாரு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அடுத்து ரன் பண்ணுறது உண்டான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. பயப்படுறது ஒன்றும் இல்லை, பேனிக் ஆகிறது எதுவுமே இல்லை சார். அவர் இந்த பணம் பொழுது வந்து உட்காந்து பேசியிருப்பார் இன்னைக்கு. அது போடாதனால தான் சரி மறுபடியும் சார் எக்ஸ்கூஸ் கேட்கறது, அதனால தான் ஒரு வராமாங்கிறது இந்த விஷயத்தை எங்களுக்கு கன்வே பண்ணார். சரி நம்ம கிளாரிட்டி தெரியும், நம்மளும் பேசக்கூடாதுல்ல. நம்ம டெய்லி 1 hour 2 hours சொல்லிகிட்டே இருக்கோம். அது எனக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறது. ஏன்னா இதே தான் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு த்ரோட் பெயின் ஒரு 2 நாள் பேசவே முடியல, வேறு வழியில் உட்காந்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா நம்ம தான் பிஸ்னஸ் எடுத்தோம், திரும்ப இதே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு மாதிரியா இருக்குது. அதனால தான் சரி ஒரு கிளாரிட்டி தெரியாமல் நம்ம பேச வேணாம். சரி அவர் வர வச்சு பேசி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கம்பெனி போகுது ஃபஸ்ட்டு யாரும் பேனிக் ஆகாதீங்க. கேபிட்டல் நம்மளோட முதலீடு வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்குது, பாதுகாப்பாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். வர லாபத்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து மணி ரொட்டேஷன் பண்ணல சரிங்களா. அதனால் வந்து அது விஷயங்கள்லாம் கிளாரிட்டி தெளிவாக பேசிட்டாரு. நம்ம இந்த வெனஸ்டேன்றது வந்து மேக்ஸிமம் டைம் தான் சார். அதுக்குள்ளே நமக்கு ஃபண்டு கொடுத்துட்டு மற்ற கம்பெனி அப்டேட் மற்ற விஷயங்கள் அடுத்த விஷயங்களுக்கு அவர் மீட் பண்ண வேண்டியிருக்காரு. அவர் கண்டிப்பாக வந்து ஒரு டீம் வைஸ் மீட் பண்ண வேண்டியிருக்காரு. பட் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ ஒரு கிளாரிட்டி அவர் தான் சார் கொடுத்தாரு. கம்பெனியை பொறுத்து பயப்படுத்தாரு, வெயிட் பண்ணுங்க சரிங்களா. நம்ம வந்து ப்ராஃபிட் ஷேர் தான் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பாதி நிறைய பண்ணிட்டு அதான் சார். முதல்ல இன்னொரு விஷயம், லாஸ்ட் டைம் வந்து என்னன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட் போகும் அப்படின்னாங்க. யாருக்குமே எந்த பேமெண்ட்டும் போகல. அதாவது ஃபால்ஸ் கமிட்மெண்ட். ஃபால்ஸ் கமிட்மெண்ட் புதன்கிழமை தாண்டக்கூடாதுங்கிறது அதான் காது சார். நம்ம இதுக்கப்புறம் ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டை யாரும் கொடுக்க வேணாம். அதுக்கு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம் கரெக்டுங்களா. மேக்ஸிமம் புதன்கிழமை சொல்கிறாங்க, மினிமம் என்னைக்கு சொல்கிறாங்க. புதன்கிழமை நீங்கள் சொல்லுங்கள். மினிமம் சொல்ல வேண்டாமா, புதன்கிழமை சொல்லுங்கள். அதான் சார் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுறோம். சரி புதன்கிழமை நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அப்போ இந்த கதை நான் அப்புறம் என்ன பண்ணுறேன். அதான் ஜூன் நம்ம மீட் பண்ண முடியாது சார். அவர் வந்து ஒரே பெரிய டெட்லைன் சரியா. கடைசி எம்டிஏ கொடுத்ததா ஸ்டார்ட் 22nd. இப்போ வந்து ஒன்று அவர் பேசணும் அவசியமே இல்லையே சார். அதான் சார் இப்போ உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்கோ நான் ஆக்சுவலாக 1 to 1 பேச புரிய வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஒருத்தருக்கு பிரச்சனை வேற மாதிரி இருக்குது கட்டுங்களா. ஆனால் தனித்தனி மீட் பண்ணலாம் கட்டுங்களா. ஆக்சுவலாக உங்களுக்கு பணத்துக்கு கேரண்டி உண்டான விஷயங்களை வந்து நம்ம இப்போ ஒரு பே அவுட் இருக்கு இல்லையா, அது உண்டான விஷயம் வந்து இப்போ கையில் கொடுத்துடலாம். அது பிரச்சனையே கிடையாது. அது ஒரு கேரண்டி. அதெல்லாம் சும்மா ஒரு வாய்வத்தில் பேச சொல்ல அவர் அதுவும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. டீம் வைஸ் பேசுவோம். அதுக்கு இப்போ பேசுவோம் டீம் வைஸ். நீ வெயிட் பண்ணுங்க சார். இப்போ வந்து என்னன்னா இந்த கிளாரிட்டி போதுன்றவங்க நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். வேற சார் நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. இல்லை இன்னும் டீப்பாக கிளாரிட்டி வேணும் உட்காந்து 1 to 1 பேசலாம். மெசேஜ் அனுப்பிச்சுங்க, நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நான் அனுப்பிச்சிடுறேன். அட்மின் மூலியமாக அனுப்பிச்ச மாதிரி அதை நான் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. வாங்கி அனுப்பிச்சு பரிவாரம் புதன்கிழமை தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இன்னைக்கே லாஸ்ட் டேட் ஆகிடும். இல்லை சார் அது வந்து அடுத்த மாதம் கொடுத்தாரு நான் வாங்கிக்குவேன். போட்டு உங்களுக்கு வந்து அதான் சார். இப்போ வந்து அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம பிலீவ் பண்ணுறோம் சரிங்களா.
அவரு தெளிவா பேசுறாரு. கம்பெனி நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிறாங்க. நம்மளுடைய பேவிட்டு 2 மாசத்துக்கு கழிச்சு கொடுத்தாரு வருத்தப்படுது. ஓட்ட கொஞ்சம் பேவிட்டு தான் எல்லாரும் அதான் சார். இப்போ நம்ம பணம் கேட்கவே இல்லை. நம்ம யாருமே அவங்க பணத்துக்கு வரல இங்க எல்லாருமே அவங்களுடைய பிசினஸ் பண்ற பணத்துக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாம் பதில் சொல்ல முடியாம சார் மாடி. அதான் அது போல கொஞ்சம் எல்லாருமே அதை திரும்ப கஸ்டமரை கன்வே பண்ணா எப்படி சார் திரும்ப வந்து புதன்கிழமை வரும்ன்றது எப்படி நம்பிக்கிட்டு உட்காருது? அதான் சொல்லுங்க. அதாவது நம்பிக்கை சொல்லிச்சு வழி இருக்கு. வெயிட் பண்ணுங்க. நம்பிக்கை நான் சொல்லி நம்பிக்கை இல்லாதவங்க கொஞ்சம் நான் உட்காருங்க. சொல்லிச்சு அப்புறம் பண்ணிக்கலாம். நம்ம பேசுவோம். சார் இப்ப கிடைச்ச பதில் போதுன்னா நம்ம போய் ஒர்க் பார்க்கலாம். இல்ல இதுக்கு ஏதாவது கேரண்டி வேணும் வெயிட் பண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க தனியா பர்சனலா பர்சனலா பேசுவோம். சரியா? ரைட் சார், அவ்வளவுதான். மெசேஜ் பண்ண அனுப்ப சொல்றேன் சார். நம்ம நாளைக்கு ஃப்ரீயா பேசலாம். கொஞ்சம் உங்களை பேசி முடிச்சுட்டு நாளைக்கு ஃபோன் பண்றீங்க வாங்க. இன்னைக்கு மெசேஜ் ஆமா நீங்க வந்து யாரும் நம்ம டீம் வந்து மெசேஜ் ஒரு முக்கியமா பேமெண்ட் யார் ஃபோன் பண்ணாலும் நான் ரிசீவ் பண்ணிட்டு ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க. வர வச்சு காக்க வெனஸ்டே நான் ரிசீவ் பண்ணிட்டு ஃபோன் பண்றேன். கேஷ் பேமெண்ட் தான் அதை சொல்லுவீங்க. யாரும் ஒரு மெசேஜ் கொடுங்க. நம்ம காலை ஃப்ரீயா பேசுறேன் சார். இதுல இருக்கிறது யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க டீம் நம்ம டீம் கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு கம்பெனி தான். எல்லாமே ஒரு டீம் தான். சரி இது ஜென்ரலா எல்லாரும் இருக்காங்க தான் எல்லாரும் நம்ம பொதுவான பேசுறோம். விஷயம். தனிப்பட்ட முறையில் வந்து எல்லாருமே வந்து பேசி விட நீங்க தனியா இது பண்ணீங்க அவ்வளவுதான். அவர் பேசி ரொம்ப ஃபீல் பண்ணார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பில்டிங் உருவாக்கிருக்காங்க எல்லாருமே. எல்லாருடைய பார்ட் இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. அவரோட மிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டே ஒன்ல அவர் பேசியிருப்பாரு. நம்ம எல்லாமே மீட் பண்ணியிருப்போம். அதுல வந்து அவர் துளியால கூட இன்ன வரைக்கும் பேங்க் வாங்கல. சரிங்களா? அதனால வந்து அவரு வர வேண்டிய பேமெண்ட்ல ஒரு சின்ன டிலே. அங்கிருந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரீசன் வந்து கொஞ்சம் தள்ளி அதான் வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல நீங்க அவர் பண்ணிருப்பாரு. அதனால அவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து டைம் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காரு. அங்கிருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வராதனால தான். எல்லாரும் கேட்கிற கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்க. ஒரு டிலேன்னு சொல்றாங்க சார். என்ன டிலே? எங்க ப்ராப்ளம்? பேங்க் சைடு நான் பேசுறேன். பேங்க்ல ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க இல்லையா? அது என்ன ப்ராப்ளம்? டேஷ் தெரியல. துபாயில இருந்து வருது, அங்க 5 நாள் லீவு. அது முடிஞ்சு 10 நாள் ஆச்சு. டேஷ் ஆன்சர் இல்லை. ஒரு இடத்துல போட்டோம், வரும், ப்ராஃபிட் வந்தா கொடுக்குறோம். அது எங்க போட்டோம், எப்போ வரும், டேஷ் அதுக்கும் ஆன்சர் இல்லை. ஃபர்தரா நம்ம கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, பணம் வருது வரலங்கிறத பத்தி அது செகண்டரி. இதுதான் கிளாரிட்டி. என்ன ரீசன்? பர்டிகுலரா நம்ம ஒரு ரீசன் கேட்கிறோம், ஒரு ஆன்சர் பண்றாங்கன்னா அது ரீசனபிளா இருக்கும் பட்சத்துல இங்க இருக்கிற யாருமே கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா, சொல்றதுக்கான ஆன்சர் ரீசனபிளா இருக்கிற மாதிரி இல்ல. அடுத்தடுத்து நடக்கிற விஷயத்தை வச்சு சொல்றேன். நீங்க சொல்ற அன்னைக்கு அது ரீசனபிளா தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து நடக்கிற கமிட்மெண்ட்னுடைய ஃபீட்பேக் வச்சு சொல்றேன். சொல்ற ஆன்சர் எதுவுமே ரீசனபிளா இல்ல அப்படிங்கறதுதான் கிளைண்ட்டுடைய வாதம். அவங்க சைட்ல கொஸ்டின் கேட்டா நான் ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் இங்க இப்ப எல்லாருக்குமான தேவையான முதல் பதில். அதான் சார். இப்போ நம்ம இப்போ என்ன அருண் சார், ஃபர்ஸ்ட் அந்த பேவுட்டை நம்ம கிளியர் பண்ணோம். அது முடிஞ்சிச்சுன்னா ஆக்சுவலா இந்த பேவுட் வந்து கிளியர் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் ஆன்சர் அதே கிடைச்சிடும். சரிங்களா? அது டிலே ஆகுது. அதுதான் சார். அதுதான் சார் நான் என்ன சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. நம்ம ஒன் டூல சார் இந்த டிலே இப்போ நம்ம லீடர்ஸ் ஒரு 100 பேர் இருக்கோம், 200 பேர் இருக்கோம். பட் 18,000 இன்வெஸ்டர்ஸ் இருக்கும்போது நம்ம கம்பெனி காப்பாற்றி இது பண்ணுவோம். பட் இன்வெஸ்டருக்கு என்னன்னா அந்த டைம்ல வரலன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. நிச்சயமா அதுக்கு அஃபிஷியலா நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்னா, அஃபிஷியலா லெட் ஹிம் அனௌன்ஸ் இந்த வெப்சைட். இல்ல ஃபர்தரா பண்ணுவாங்க சார். அது எல்லாமே சார் இப்போ ஜென்ரலா எங்களுக்கு அடுத்த இன்டிமேஷன் நம்ம டீம்னு பார்க்கல, எல்லாரும் பேசுறோம். பர்சனலா உங்க டீம் லீடர்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஹெவி பிரஷர் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். உங்களுக்கே பிரஷர் தான். ஆமா நம்ம எல்லாமே லீடர்ஸ் தானே. நம்ம அவங்க வேற நம்ம நீ வேற கிடையாது. கேக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ அம் ஆஸ்கிங், இப்போ சார் வந்து கம்பெனி யாருமே கிடையாது சார். யாரும் கிடையாது. எல்லாருமே இன்வெஸ்டர் தான். அதான் நாளைக்கு சார் கிட்ட வந்து உங்களை கொஸ்டின் சார் நீங்க சொன்னது ரீசன் எங்க சார்பா நீங்க போய் நிச்சயமா இப்போ ஒன்னு எம்டி இல்ல அட்மின் யாராவது 2 பேர்ல அப்படி பேசினாதான் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும். இல்லவே இல்ல. சோ இப்போ நம்ம எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ். லீடர் ஆனாலும் நீங்க இன்வெஸ்டர். சார் we are all in marketing. இப்போ நம்ம அந்த மார்க்கெட்டிங் டீம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா அட்மின் டீம் வந்து அதாவது நம்ம வந்து யார் இப்ப நான் சொன்னாலும் அவர் கேலிஃப் சார் வந்து இல்ல பேசுறாரு. இப்போ அட்மின் டீம்ல உங்க ஸ்ட்ராங் பண்றது தான் உங்க லீடர்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட பேசுவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ஜெனரலா எங்க டீமுக்காக பேச அந்த விஷயத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. என்ன நடந்ததுன்னு எங்க டீம் பேட்டு தான் சொல்லிட்டு பேசுறதுக்காக தான் வந்தது. சரியா? சார் இப்போ அபிஷியலா வரும். என்ன சொன்னா சார், இப்போ கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கங்க. நாளைக்கு வந்து ஒரு டீம் லீடர்ஸ்க்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்துச்சு. நீங்க ஒன் டு ஒன் உட்கார்ந்து பேச இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எம்டி கிட்டே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசுங்க. முக்கியமான லீடர் எல்லாமே
எம்டி நாளைக்கு மீட் பண்ணலாம், பர்சனலா பேசலாம் எல்லாருமே. அது ஏற்பாடு பண்ணிருக்காரு. யார் சரிங்களா? தேவையோ அவங்க பேசலாம். கம்பெனி growth-க்கு we are ready. கண்டிப்பா சார், அது எல்லாமே நம்ம ரெடியா இருக்கோம் சார் இங்க உட்கார்ந்து எல்லாருமே எனக்கு தெரியும் சார். அந்த admin side ல இருந்து support இருக்கு. அதுதான் சார், இது எல்லாமே அவர் பண்ண ரெடியா தான் சார் இருக்காரு. நாளைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மெசேஜ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார். நாங்க இன்னும் பேசிட்டே போயிட்டே இருக்கோம். டைம் அதுதான். முதல்ல இங்க பேசி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு டைம் சொல்லிட்டு இன்னும் இதை பத்தி டீப்பான கிளாரிட்டி நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நாளைக்கு மீட் பண்றோம். கண்டிப்பா. அவர் எப்படியே பேசுவாரு, முக்கியமான கீழ் லீடர்ஸ் நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இண்டிவிஜுவலா எம்டி சார் வந்து எல்லாரையும் மீட் பண்றது எந்த அளவுக்கு இல்ல சார், individual கிடையாது சார். ஆனா ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ அவர் டைரக்டா பேசின மாதிரி சொல்றதுக்கும் ஒரு மெசேஜை கண்டென்ட் டைப் பண்ணி அட்மின் போறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் அது இருக்கு. வந்து வீடியோ போடுறது வந்து இல்ல சார், நான் என்ன சொன்னேன் சார், இப்போ ஒரு ஜூம் நான் சொல்றது ஒரு ஜூம் மீட்டிங் அதான் சார், அதான் சார் சொல்றேன். நாட் ஒன்லி வீடியோ. அதான் சார், அது நம்ம பேசுவோம். நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான கீழ் லீடர்ஸ் எல்லாரும் மீட் பண்ண போறது இல்ல. ஒரு முக்கியமான கீழ் லீடர்ஸ் நேராவே வாய்ப்பு தான் பார்த்து கூட வாங்க. நேரா பேசி இல்ல எனக்கு இப்போ கிடைச்ச ஆன்சர் ஓகேனா ஓகே சார், இல்ல நாளைக்கு கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். வரலாம். தாராளமா வாங்க. நீங்க டீம் வைஸ் சொல்லுவாங்க சார், யார் எந்த டீமோ அவங்கள லீடர் கான்டாக்ட் பண்ணிங்க. நம்ம டீம் வைஸ் நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துடலாம். டீம் வைஸ் நீங்க லீடர்ஸ் கான்டாக்ட் பண்ண கரெக்டா இருக்கும். நம்ம டீம் எப்ப நான் சொல்லிடுறேன். நம்ம டீம் உட்காருங்க, நம்ம பேசிட்டு போலாம். நம்ம பேச பண்ணி உட்காருங்க. நான் பேசி போயிட்டு கொஞ்சம் புரிய வைப்பேன். வா பீட்டர் வா. சார் நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க, போன பேசுறேன். நீங்க கிளம்புங்க.